இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பாட்டாளி மக்கள் கட்சியுடன் தேர்தல் கூட்டணி என்று அன்புமணியுடனோ வேறு எவரிடமோ எந்த அரசியல் கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த இயலாது என்றும், பொதுக்குழுவின்படி எனக்கு மட்டுமே கூட்டணி பற்றி பேச அதிகாரம் உள்ளது என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அதிமுக அன்புமணி கூட்டணி பேச்சுவார்த்தை நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய ஒரு செயல் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். கட்சியினுடைய விதிப்படி எனக்கு மட்டுமே யாருடனும் கூட்டணி பற்றி பேசுவதற்கு உரிமை இருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இன்று காலை அதிமுகவுடன் இந்த வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தரப்பில் இருந்து திரு அன்புமணி ராமதாஸ் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து இந்த கூட்டணி முடிவு என்பது இறுதியானது, அதுக்கப்புறம் எந்தெந்த தொகுதியில் அவங்க போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது, மொத்தம் எத்தனை தொகுதிகள், இது போன்ற பேச்சுவார்த்தைகள்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சிருக்கக்கூடிய சூழலில் இப்போ பாமகவோட தேர்தல் கூட்டணி என்று அன்புமணியுடனோ இல்லை வேறு யார்கிட்டையோ எந்த அரசியல் கட்சியும் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என்று திரு ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இது பற்றி கூடுதல் விவரங்களை கேட்டு பெறுவோம். எமது செய்தியாளர் சங்கரன் இணைகிறார். சங்கரன், பாமக அதிமுக இந்த கூட்டணி பற்றி அது செல்லாது, அன்புமணியுடனான அந்த கூட்டணி அப்படிங்கிறது செல்லாது அப்படின்னு திரு ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விவகாரத்தில் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் திரு ராமதாஸ் பட்டியலிட்டிருக்கிறார்? வணக்கம் காயத்ரி. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய சூழல்ல பாமகவினுடைய அந்த உட்கட்சி பிரச்சனை என்பது மிகப்பெரிய ஒரு உச்சகட்டத்தை எட்டி இருக்கிறது. இந்த கட்சிக்கு யார் தலைவர் என்பதே ஒரு அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய பார்வையில் ஒரு தெரியாத ஒரு சூழல் இருக்கிறது. அண்மையில் இது தொடர்பான வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் ஒரு தகவலை, ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தது. தற்போதைக்கு கட்சி தலைவராக யாரையும் நாங்கள் அங்கீகரிக்கவில்லை என்று தெரிவித்துவிட்டது. சிவில் நீதிமன்றத்திற்கு சென்று இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றும் திட்டவட்டமாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துவிட்டது. இந்த சூழலில் கட்சிக்கு இருவருமே உரிமை கொண்டாடுகிறார்கள், இருவருமே தலைவர் என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் அன்புமணியை பொறுத்தவரை ஏற்கனவே கட்சியினிடமிருந்து விருப்ப மனுக்களை எல்லாம் பெற்ற ஒரு சூழலில் இன்று காலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியை சந்தித்து தேர்தலில் கூட்டணியை உறுதி செய்துவிட்டார். எடப்பாடி பழனிசாமியும் அன்புமணியும் செய்தியாளர்களுக்கு ஒரு இது தொடர்பான அறிவிப்பையும் அறிவித்து விட்டார்கள். சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்து பாமக தேர்தலை சந்திக்கிறது என்று இரண்டு தலைவர்களுமே தெரிவித்து விட்டார்கள். பாமகவிற்கு 17 சட்டப்பேரவை தொகுதியும் ஒரு ராஜ்யசபா இடமும் வழங்கப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழலில் தான் ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாமக தலைவர் ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் பல்வேறு முக்கிய கருத்துக்களை எல்லாம், அம்சங்களை எல்லாம் தெரிவித்திருக்கிறார். டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ராமதாஸ் மட்டுமே தலைவராக இருந்து வருகிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இன்று 17/12/22 கடந்த ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி நடந்த பொதுக்குழு செயற்குழுவில் ராமதாஸே கட்சிக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த விவரங்கள் எல்லாம் தேர்தல் ஆணையத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டு விட்டிருக்கிறது. இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் கூட்டணி என்று அன்புமணியுடனோ அல்லது வேறு எவரிடமோ எந்த அரசியல் கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த இயலாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராமதாஸ் மட்டுமே செயற்குழு மற்றும் பொதுக்குழுவால் தேர்தல் கூட்டணி பேசும் அதிகாரம் பெற்றவர் என்று தெரிவித்திருப்பதோடு, இந்த நிலையில் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தேர்தல் கூட்டணி பேசியதாக வெளியான செய்தி வெளியாகியிருக்கிறது. இந்த நடவடிக்கை என்பது நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய செயலாகும் என்றும் அந்த அறிக்கையில் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இப்படி ஒரு கூட்டணி பேச்சு நடந்திருந்தால் அது சட்டவிரோதம் என்றும், கட்சி விதிப்படி ராமதாஸ் மட்டுமே யாருடனும் கூட்டணி பேச உரிமை இருப்பவர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு ராமதாஸ் அந்த தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்கள் விருப்ப மனுவை பெறலாம் என்றும் தனியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி வரக்கூடிய 9ஆம் தேதி முதல் தைலாபுரம் தோட்டத்தில் விருப்ப மனுக்களை பெற்று இது தொடர்பாக விண்ணப்பம் செய்யலாம் என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். தற்போது காலையில் அன்புமணி கூட்டணியை உறுதி செய்த நிலையில் ராமதாஸ் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையானது கட்சியினர் மத்தியில், நிர்வாகிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. பாமக தொடர்ந்து இது போன்று ஒரு உச்சக்கட்ட குழப்பத்தில் சென்று கொண்டிருக்கிறது. ராமதாசுடைய நடவடிக்கை எதுவுமே தங்களை கட்டுப்படுத்தாது என்று அன்புமணி தரப்பினர் ஏற்கனவே அறிக்கை வாயிலாகவும்
பல்வேறு சூழ்நிலைகளிலும் தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். ராமதாசுடைய எந்த நடவடிக்கையும் தங்களை கட்டுப்படுத்தாது, கட்சிக்கு தலைவர் அன்புமணி தான் மாம்பழம் சின்னமும் தங்களுக்கு தான் என்ற கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையானது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் என்னென்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. காயத்ரி, சங்கரன், இப்ப திரு ராமதாஸ் அவர்கள் இப்படி தெளிவா சொல்லிட்டாரு, அதிமுக அன்புமணி கூட்டணி அப்படிங்கிறது செல்லாது, தன்னிடம்தான் பேச வேண்டும். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற செயற்குழு பொதுக்குழுவில் தான் முறையாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேன், கூட்டணி தொடர்பாக அதிகாரம் எடுப்பதற்கு அதுக்கான அங்கீகாரம் தனக்கு தான் வழங்கப்பட்டிருக்குன்னு. இப்ப இன்று காலை நடந்த சம்பவம் நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு இவர் சொல்லிட்டாரு. இப்ப அடுத்து தேர்தல் ஆணையத்தையோ மீண்டும் நீதிமன்றத்தையோ ராமதாஸ் தரப்பிலிருந்து நாடப்படுமா? அது பற்றிய தகவல்கள் உண்டா? அதாவது இப்ப நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணியில அன்புமணி இடம்பெற்றிருக்கிறார். கடந்த 3 மாதங்களாகவே இது தொடர்பாக தொலைபேசி வாயிலாக அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடைபெற்று வந்தன. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்று சென்று நேரடியாக அந்த கூட்டணியை அன்புமணி உறுதி செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அன்புமணி தரப்பை பொறுத்தவரை இவர்கள் கட்சிக்கு நான் தான் தலைவர் என்று அன்புமணி தெரிவிக்கிறார். ஏற்கனவே இது தொடர்பான ஆவணங்கள் நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இவர்கள் தான் சிவில் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும், எங்களால் செல்ல முடியாது என்ற ஒரு கருத்தை ஏற்கனவே அன்புமணி தரப்பை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாலுவும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் இவர்களும் சிவில் நீதிமன்றத்திற்கு செல்லவில்லை, அவர்களும் செல்லவில்லை. இதனால் கட்சியினுடைய தலைவர் தேர்தல் ஆணையத்தினுடைய பார்வையில் யார் என்பது உச்சக்கட்ட குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போன்று மாம்பழம் சின்னம் யாருக்கு கிடைக்கும் என்பதிலும் ஒரு இடியாப்ப சிக்கலாக மாறியிருக்கிறது. அன்புமணி தனக்குத்தான் அந்த சின்னம் என்று சொன்னாலும் கூட தேர்தல் ஆணையம் எந்த விதமான முடிவு எடுக்கப் போகிறது? மேலும் தற்போது இன்று காலை நடைபெற்ற அந்த கூட்டணி முடிவுகள் எல்லாம் இதனுடைய நீதிமன்ற அவமதிப்பாக வழக்காக மாறுமா? இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு ராமதாஸ் தரப்பு ஒரு கடிதங்களை அனுப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று நீதிமன்றத்தை நாடுவதற்கும் அதிகமாகவே வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே நேரத்தில் மிக விரைவில் அன்புமணி டெல்லி செல்வதற்கும் பாஜக தலைவர்களை சந்திப்பதற்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே வரக்கூடிய தேர்தலில் கட்சியினுடைய தலைவர் மற்றும் சின்னம் யார் கைக்கு போக போகிறது, என்ன நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட இருக்கின்றன, என்னென்ன நகர்வுகள் அடுத்த கட்டமாக நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். காயத்ரி, தொடர்ந்து இணைப்பிலே இருங்க சங்கர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.